Vue.js-ஓட இந்த சீரீஸில் எப்படி Vue டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் செட் பண்ணுறது, எப்படி வந்து அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே Vueக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, Vue.js-க்கு வந்து இப்போதைக்கு ஒன்றுமே தேவை கிடையாது. சிம்பிள் லெவல் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தாலே போதும். ஸோ நான் வந்து Visual Studio Code யூஸ் பண்ணுவேன் டெக்ஸ்ட் எடிட்டராக. நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய டெஸ்க்டாப்பில் நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா Vue டெவலப்மெண்ட் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் அது வச்சுக்கலாம். இது வந்து உங்களோட ப்ராஜெக்டோட மெயின் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். ஸோ வெப்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அதே இதை வந்து நீங்கள் இதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். டைரக்டரி க்ரியேட் பண்ணுற ஸ்ட்ரக்சர், அதில் வந்து அசட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. பட் நம்ம வந்து அப்ளிகேஷன் பண்ணும்போது இருக்கக்கூடிய சிஎஸ்எஸை வந்து இந்த சிஎஸ்எஸ் ஃபோல்டரில் சேவ் பண்ணலாம். வர்ற இமேஜஸ் வந்து தேவைப்படுற இமேஜஸ் வந்து இந்த இமேஜஸ்ங்கிற இதில் சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட JS ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸை வந்து இதில் சேவ் பண்ணலாம். ஸோ இதில் தான் நம்மளோட Vue.js வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து Vue டவுன்லோட் பண்ணி இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி அதில் நான் க்ரியேட் பண்ண அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா என்னோடய Vue டெவலப்மெண்ட்டுங்கிறது அந்த அசட்ஸ் ஃபோல்டர் எல்லாமே ரைட்டு வந்துட்டு இதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து Vue டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த Vue.js.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போகணும். ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கெட் ஸ்டார்டட் வந்ததுக்கப்புறம் இதில் இன்ஸ்டாலேஷன் ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அது வந்து உங்களை இன்ஸ்டாலேஷன் பேஜுக்கு கூப்பிட்டு போகும். ஸோ Vue பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா CDN யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் காப்பி பண்ணி இதை வந்து நம்ம இதில் கொடுத்துக்கிட்டாலே வந்து யூஸ் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா NPM மூலமாக நம்ம வந்து Vue வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கப்புறம் அஃபிஷியலாக அவங்களே வந்து ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாகவும் நம்மளை வந்து Vue வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த CLIங்கிறது வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். இந்த CLI இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது வந்து ஏன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் போகும்போது, அதாவது ரொம்ப கஷ்டமான அப்ளிகேஷன்லாம் நம்ம போகும்போது நம்ம வந்து இப்போ பண்ணுற இந்த மெத்தட் வந்து பண்ண மாட்டோம். பிகினர் லெவலுக்கு வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது நிறைய நம்ம வெப் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த Vue CLI தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து அது வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஒரு கமாண்ட் கொடுத்தாலே போதும், அதுவே வந்து க்ரியேட் பண்ணி தந்துடும். ஸோ இப்போ நம்ம பிகினராக நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அதுமாதிரி இப்போ யூஸ் பண்ணுறது வந்து நம்ம சிங்கிள் லெவல் அப்ளிகேஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் ஈஸியான அப்ளிகேஷனாக இருந்தாலும் இந்த மெத்தட்லேயே வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நேராக போயிட்டு இந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷன் ஆர் டெவலப்மெண்ட் வெர்ஷன் இந்த ரெண்டு வெர்ஷனில் நம்ம எதை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த CDN வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ CDN யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்டர்நெட் வேணும். ஸோ எல்லா டைமும் நம்ம ஒர்க் பண்ணும்போது இன்டர்நெட் வேணும். ஸோ நான் வந்து எப்போவுமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுவேன், இன்டர்நெட் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் வெர்ஷன், இன்னொன்று வந்து டெவலப்மெண்ட் வெர்ஷன். இப்போ நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்னென்னா வித் ஃபுல் வார்னிங்ஸ் அண்ட் டீபக் மோட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து நமக்கு தேவைப்படும். இதை வந்து அப்படியே நம்ம ப்ரொடக்ஷனாக மாற்றும்போது, அதாவது டெலிவரி பண்ணும்போது, ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷனுக்கு பதிலாக இந்த டெவலப்மெண்ட் வெர்ஷனுக்கு பதிலாக அந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை லிங்க் பண்ணி விட்டிங்கனாலே போதும். தட்ஸ் இட், மேட்ரு முடிஞ்சு, அவ்வளோதான். அப்படி தான் கொடுக்கணும். இப்போது இந்த டெவலப்மெண்ட் வெர்ஷனை அப்படியே நான் டவுன்லோட் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இப்படி ஒரு பேஜ் வருது. அதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் பேஜஸ்ன்னு கொடுத்து
ஸோ நான் க்ரியேட் பண்ண டெஸ்க்டாப்பில் இருக்கிற என்னோடய ஊ டெவலப்மெண்ட்டில் அசட்ஸ்குள்ளே ஜேஎஸில் ஊனே பேர் வச்சு சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் நம்மளோட கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணி ஸ்டக் ஆகிருக்கு. அந்த ஊ டெவலப்மெண்ட் இதில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். index.html அப்படின்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HTML ஸ்ட்ரக்சர், பேசிக் HTML5 ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஹெட்டு, பாடி டேக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி. இதில் இந்த பாடி டேக்கில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டேக்கில் assets js அந்த UJS லைப்ரரியை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. இப்போது வேறு எதுவுமே இந்த இதில் இல்லை, எம்டி HTML ஃபைலு. அதில் நம்ம டவுன்லோட் பண்ணி இது பண்ண UJS-ஐ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையா, டவுன்லோட் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கரெக்டாக செட்டப் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இதை அப்படியே ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ வந்து இது வந்து சர்வரில் தான் ரன் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, லைவ் சர்வருங்கிற ப்ளக்கினை வந்து இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடில் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் சர்வர் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு, எம்டியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டுன்னு கொடுங்க. ஸோ அது டெவலப்பர் டூல் ஓப்பன் பண்ணோம். ஆக்சுவலாக நமக்கு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், நம்ம வந்து அந்த கன்சோல் தான் போகணும். அந்த கன்சோல் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் ரீலோட் எனேபிள்டு. பார்த்தீங்கன்னா யூ ஆர் ரன்னிங் வியூ இன் டெவலப்மெண்ட் மோட், மேக் ஷுர் தட் டர்ன் ஆன் ப்ரொடக்ஷன் மோட் வென் யூ டெப்ளாயிங் த ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி 2 மெசேஜஸ் வந்து காட்டுது. ஸோ இப்படி இதாகிடுச்சு அப்படின்னா ஊ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு ஊ வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஊவை வந்து கரெக்டாக நம்ம செட்டப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு திருப்பி செக் பண்ணணும் அப்படின்னா வியூ பேஜ் சோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட் டேக் வரும். அந்த ஸ்கிரிப்ட் டேக்கை வந்து அப்படியே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஊ வந்து அப்படியே லோடான அந்த இது வந்து வரும். ஸோ அப்படி வந்துட்டுனாலும் நம்ம வந்து கரெக்டாக லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தட்ஸ் இட். இப்படி தான் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணி செட் பண்ணணும் அப்படிங்கிறது.